வணக்கம் நேர்களே. இன்று ஜெய்ப்பூரில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் அதன் தலைவர் அபிஜித் திக்கே சமூக விரோதிகளால் தாக்கப்பட்டுள்ளார். இது நாடெங்கும் பெரிய அதிர்வலையாகி பெரிய பேச்சு பொருளாகி அவர்களுக்கு இலவசமாக ஒரு விளம்பரத்தை உண்டு பண்ணியுள்ளது. அதாவது ஜூன் 6ஆம் தேதி டெல்லி ஜந்தர் மந்தரில் நடந்த போராட்டம் நமக்கு எல்லாம் தெரியும். இந்த இளைஞர்கள் எவ்வளவு அமைதியாக போராட்டத்தை நடத்தினார்கள் என்றும் தெரியும். தொடர்ந்து நீட் தேர்வில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்கும் சிபிஎஸ்இ தேர்வில் நடந்த குளறுபடிக்கும் தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்யும் வரை தொடர்ந்து இந்தியா முழுவதும் இந்த போராட்டம் தொடரும் என்று அதன் தலைவர் அபிஜித் திக்கே அறிவித்திருந்தார். அதன் பிரகாரம் பூனேயில் ஜூன் 11ஆம் தேதி ஒரு போராட்டம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து போபால் அண்ட் லக்னோ, அமிர்தசர் போன்ற நகரங்களிலும் போராட்டம் நடைபெற்றது. அதாவது நேற்று ஜூன் 14ஆம் தேதி ஒரே நாளில் ஹைதராபாத் காலை 10 மணிக்கும் மாலை 4 மணிக்கு பெங்களூரிலும் இந்த போராட்டம் நடைபெற்றது. எங்கேயும் கொஞ்சம் கூட கலவரம் கிடையாது. எல்லாம் இளைஞர்கள், ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சறுக்குனாலே யாரும் அடிச்சிருவாங்க, ஓடிடுவாங்க. ஆனா இதுவரைக்கும் அவர்கள் காந்திய முறையிலையும் அம்பேத்கர் முறையிலையும் அமைதியாக போராடி வந்தார்கள். ஆனால் இன்று ஜெய்ப்பூரில் மாலை 5 மணிக்கு அங்கு ஒரு பார்க்கு அருகே கூடியிருந்தார்கள். ஏராளமான திரளான ஜனங்கள் அதை நோக்கி வந்தார்கள். இளைஞர்கள் அண்ட் வாலிபர்கள் அனைவரும் வந்தார்கள். இவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, எங்களை குண்டர்கள், படிக்காத அரசியல்வாதிகள் தாக்க முயற்சிக்கிறார்கள் என்று அவர் பெங்களூர் கூட்டத்தில் சொல்லியிருந்தார். அதன் பிரகாரம் இன்று ஜெய்ப்பூரில் இது நடந்ததோ என்ற ஒரு சந்தேகமும் வருகிறது. அப்படி திரளானவர் கூடியிருந்த நேரத்தில் ஜெய்ப்பூரில் அவர் இறங்கி வரும்பொழுது அவருடைய ஆதரவாளர்கள் அவரை தோளில் வைத்து அருகில் இருக்கும் மேடைக்கு ஊர்வலமாக அழைத்து செல்கிறார்கள், உற்சாகமாக அழைத்து செல்கிறார்கள். அந்த நேரத்தில் சமூக விரோதிகள் சிலர் அவரை தோளில் சுமந்து வந்த அந்த நேரத்தில் அவர் கன்னத்தில் பலார் பலார் என்று அறைகிறார்கள். இன்னைக்கு எல்லா மீடியாவும் நீங்களும் பார்த்திருப்பீங்க. அந்த அரைந்து அவர் தோள்பட்டையில் இருக்கிற துண்டை பிடிச்சி கீழே இழுக்கிறாங்க. ஆனா சுதாரித்து கொண்ட காக்ரோச் ஜனதா தலைவர் வாலிபர்கள் உடனே அவர்களை மறுபடியும் தாக்குகிறார்கள். அதை பார்த்த அபிஜித் வேண்டான்னு சொல்றாரு. அதுக்குள்ள ஜெய்ப்பூர் போலீஸ் வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணி வழக்கு பதிவு பண்ணப்பட்டுள்ளதான செய்திகள் வந்துள்ளன. இப்போ இந்த நிகழ்வு குறித்து அபிஜித் திக்கே தன் கருத்தை தெரிவிக்கையில், எங்களை ஒரு முறை இல்ல பல முறை தாக்குங்கள், எங்கள் கை திரும்ப ஓங்காது. பயந்தவர்கள் தான் வன்முறையில் இயங்குவார்கள், பயந்தவர்கள் தான் வன்முறையில் இறங்குவார்கள். ஒரு தடவை இல்ல 100 தடவை எங்களை தாக்கினாலும் எங்கள் போராட்டம் ஓயாது. ஏனால் நாங்கள் காந்திய வழியிலும் அம்பேத்கர் வழியிலும் வந்தவர்கள். அமைதியாக எங்கள் போராட்டங்களை நடத்துவோம், அன்பின் வழியில் எங்கள் போராட்டத்தை நடத்தி சொல்வோம். காக்ரோச் ஜனதா பார்ட்டி இளைஞர்களே, நீங்கள் உங்கள் கையில் ஆயுதங்களை ஏந்தி வராதீர்கள், பூக்களையும் புஸ்தங்களையும் ஏந்தி வாருங்கள். ஒரு அமைதியான அரசியல் சூழலை நாம் இந்தியாவில் உருவாக்குவோம் என்று அந்த கூட்டத்தில் சொல்லியிருக்கிறார். ஒரு பக்குவமான பேச்சு. அவரை பார்த்தா ஒரு சிறு பிள்ளை மாதிரி தான், ஒரு சிறு வாலிபர் மாதிரி தான் தெரியுது. ஆனா இந்த அளவுக்கு ஒரு அதிரடியா ஒரு உடனே பதில் சொல்லும் போது, ஒரு நிகழ்வுக்கு அதிரடியால பதில் சொல்லும் போது ஒரு பக்குவமான செய்தியை சொல்லியிருக்கிறார். உண்மையிலே அவருக்கு ஒரு திறமை இருக்கதான் செய்யுது. இந்த கூட்டத்தை அமைதியான முறையில் வழிநடத்தி செல்வார் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது. ஒரு விஷயம் நமக்கு புலப்படுது. அதாவது இன்று இந்த விஷயமானது இதுவரைக்கும் அமைதியா நடந்து வந்தாங்க. இந்த நிகழ்வுக்கு அப்புறமாக இந்தியா முழுக்க இதை செய்தியாக்கி போகுது. அனைவரும் டிவியில பார்க்குறாங்க. சோசியல் மீடியா வழியாக பல சேனல் வழியாக அந்த செல்போன் வைத்திருப்பவர்களை போய் சென்று அடைகிறது. அவங்க எல்லாருமே பார்த்துருப்பாங்க. இந்தியாவில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் மதில் மேல் நின்ற இளைஞர்கள், இப்படியா அப்படியா, இவன் எப்படி, இவன் வெளிநாட்டுக்காரன் அப்படிலாம் சொல்றாங்கல்ல அப்படின்னு கேலி பேசிட்டு இருந்த இளைஞர்கள் கூட இன்று இந்த பக்கம் சாயக்கூடிய வாய்ப்பு வருகிறது. ஏன்னா இந்த நிகழ்வு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதனுடைய தாக்கம் வருகிற
20ஆம் தேதி ஜூன் டெல்லி ஜந்தர் மந்தரில் மீண்டும் போராடுவோம் என்று சொல்லியிருக்காங்க. அங்க தெரியும். பார்ப்போம். நன்றி, வணக்கம் நேயர்களே. அடுத்த அப்டேட்காக காத்திருப்போம்.